ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்கள் ராபர்ட் மீனா. இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் வந்து என்ன விளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்த ஒரு கொஸ்டின். எங்கள் வீட்டில் இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு ஃபங்க்ஷனை பற்றி. ரெண்டாவது, நம்ம ஏன் விளாகே போட மாட்டேங்கிறீங்கன்னு கேட்குறீங்க. அது நீங்கள் கேட்டதுக்கான ஆன்சர் எல்லாமே இந்த விளாகில் இருக்க போது. ஸோ விளாகை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அப்போ தான் நாங்கள் போகிறோம் நோட்டிஃபிகேஷன் நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஓரழகு கையில் நூறழகு உன்னால் பூமி அழகே, உன்னில் நான் அழகு என்னில் நீ அழகு நம்மால் யாவும் அழகே. ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னா, சிஸ்டர் இப்போ ரீசெண்டாக உங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சுல, அது யாருன்னு சொல்லி கேட்குறீங்க, சொல்லுங்கள். அது வந்து யாருன்னா யார், எங்கள் அண்ணனில் தான் கல்யாணம் நடந்துச்சு ரீசெண்டாக. கூட பிறந்த அண்ணன். ஆமாம், அவர் தான் கல்யாணம் நடந்துச்சு. லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜான்னு கேட்குறீங்க. இது வந்து அரேஞ்ச் மேரேஜாக நடக்க வேண்டியது. சில சுச்சுவேஷன் காரணமாக சிம்பிளாக வந்து முடிச்சாச்சு. லவ் மேரேஜ் கிடையாது. என்னங்க, அரேஞ்ச் மேரேஜ் தான். நீங்கள் ஏன் மேக்கப் அவங்களுக்கு போட்டுள்ள அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நீங்கள் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் தானே, ஏன் இவ்வளோ சிம்பிளாக முடிக்கிறீங்க, நீங்கள் மேக்கப்னாச்சும் போட்டுட்ருக்கலாம்ல, அவங்க ஃபேஸ்க்கு அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுக்கு ரீசன் என்னன்னு இவர் சொல்லுவார். அப்போ வந்து மீனா வந்து இங்கே இல்லை, வீட்டில் இல்லை, சென்னையில் ஒரு வாரம் அட்வான்ஸ் கோர்ஸ்க்காக சென்னை போயிருந்தாங்க. அந்த டயத்தில் அதை முடிவு பண்ணி கல்யாணம் எனக்கே தெரியாது எனக்கும் தெரியாது அப்படின்ட்டு இன்னைக்கு புதன்கிழமை கல்யாணம் அப்படி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமை நைட்டே அப்புறம் பஸ் ஏறி மறுபடியும் புதன்கிழமை வந்துட்டு, பஸ் இல்லை ட்ரெயினில் வந்துட்டு அப்புறம் புதன்கிழமை கல்யாணம்லாம் முடிச்சு வச்சுட்டு மறுபடியும் அன்றைக்கி நைட்டே மறுபடியும் கிளம்பி போயிட்டேன். அன்றைக்கி ஒரு நாள் கிளாஸ் வந்து நான் வந்து அட்டன் பண்ணலை. ட்ரெயினில் நான் வரும்போது ஐயோ சாமி வந்து வச்சுக்கிறவங்கள அப்படின்னு தான் இருந்துச்சு. ஏன்னா அன்ரிசர்வ் கோச்சில் வந்து ஏறிட்டோம். ஏன்னா அப்போதைக்கு டிக்கெட் எடுத்து அந்த மாதிரி எடுத்து ரொம்ப க்ரௌடு, உட்காரவே முடியல. பாத்ரூம் பக்கத்துலேயே படுத்து தூங்கிட்டே வந்துட்டேன் நான். அந்த மாதிரி வந்தேன். கல்யாணம் வந்து நல்லபடியாக முடிஞ்சு. மேக்கப் போடாததுக்கு ரீசன் இதுதான். மற்றபடி நீங்கள் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, எவ்வளோ தான் நீங்கள் இதாக இருந்தாலும் அண்ணே பொண்டாட்டி தம்பி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி வரும்போது உங்களுக்குள்ள ஒரு இது இருக்குதானே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க. உண்மையான ரீசன் என்னென்னா, அட்வான்ஸ் கோர்ஸ் போயிருந்தேன். அங்கே திங்ஸ் நான் வந்து மேக்கப் திங்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிருந்தேன். அதனால அங்கே இருக்கனால திடீர்னு பிளான் பண்ணிட்டாங்க. திடீர்னு சொன்னனால எந்த திங்ஸுமே எடுத்துகிட்டு வர முடியல. பஸ்ஸு கிடச்சா போதும் ஊருக்கு, ட்ரெயின் கிடச்சா போதும் ஊருக்கு வந்துடணும் அப்படின்றதுல தான் நான் வந்து வந்தேன். இந்த ஒரு ரீசனுக்காக நாங்கள் வந்து பண்ணலை. ரிசப்ஷன் எதுவும் வைக்கிற மாதிரி பிளான் இருந்துச்சுன்னா சிறப்பாக பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இல்லை. யார்கிட்டையுமே சொல்ல, சும்மா சிம்பிளாக வீட்டாளர்களை மட்டும் கூப்பிட்டு கல்யாணத்தை வந்து முடிச்சாச்சு. நல்லபடியாக முடிஞ்சு. அப்புறம் ஏன் விளாகே போட மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி கேட்குறீங்க. அதுதான் ரீசன். கொஞ்சம் 2 சர்ப்ரைஸ் இருக்குது. ஒன்று வந்து கன்ஃபார்மு, இன்னொன்று வந்து கொஞ்சம் டவுட்டு தான். அது கொஞ்சம் ப்ராசஸ் போய்க்கிருக்கு. ஒன்று வந்து இந்த மாதம் எண்டுக்குள்ளே அந்த சர்ப்ரைஸ் என்னன்னு சொல்லிடுவோம். அதுக்காக அந்த வேலைக்காக தான் இப்போ நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் தேனி வரைக்கும். ஏங்க, நான் விளாக்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா மட்டும்தான் நான் வந்து விளாக் வந்து போஸ்ட் பண்ணுவேன். எனக்கு தெரிஞ்சு 99% கன்ஃபார்ம். ஆனால் டேட்டு ஃபஸ்ட்டு 99% கன்ஃபார்ம். டேட் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல. அதுக்கான வேலை இன்னும் இது நடக்கலை. அதனால் கொஞ்சம் இன்னைக்கு தான் ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம். இன்னைக்கு தான் மீனா வேறு ஒரு வாரமாக இல்லையா, இல்லாமல் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. 3 வேளை ஒழுங்காக சாப்பிடல, குளிக்கலை, தூங்கலை, முடியல. அவர் போகும்போது என்னன்னு சொன்னார்னா, 7 நாள் என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா, என் 3ஆம் நாளே வந்துட்டியே, அப்புறம் என்ன 3ஆம் நாள் வந்து நீ என்ன சொன்ன, தூங்கவே இல்லை மீனா, தூக்கமே உண்மையிலே பகல் எப்படியா ஒரு 1 மணி நேரமாக தூங்கிடுவேன். நான் அந்த 1 மணி நேரமும் தூங்க விட மாட்டேன், திட்டிகிட்டே இருப்பேன் கரைச்சி. ஏன்னா நான் முழிச்சிட்டு இருக்கேன்ல, நீ மட்டும் ஏன்னா நான் பகலில் எப்பவுமே தூங்க மாட்டேன். இதெல்லாம் முடிக்க பகலில் தூங்குதே கிடையாது. அதனால நான் மட்டும் முழிச்சிட்டு இருக்கேன், நீ மட்டும் எப்படி தூங்கலான்னு கத்திக்கிட்டே கிடப்பேன். அந்த கத்து வாங்கிட்டு தான் தூங்குவார் இவர். அப்படி இருந்தும் தூங்கிடுவார். இவர் சொன்னார், நீ இல்லாதனால தூக்கமே வரல, உங்ககிட்ட திட்டு வாங்கிட்டு தூங்கி பழகிட்டேனா. ஒருத்தவங்களுக்கு இந்த டிவி பார்த்துட்டே இருக்கும்போது தூங்கிடுவாங்க, இல்லை செல்லு நோட்டிகிட்டே இருக்கும்போது தூங்கிடுவாங்க. அதே மாதிரி தான் எனக்கு மீனா, திட்டிகிட்டே இருக்கும்போது அப்படியே தூங்கிடுவேன். அந்த மாதிரி நான் அந்த 7 நாள் இல்லாதல 3ஆம் நாள் நான் வந்து வந்துட்டு காலையில் வந்தேன். கல்யாணத்தை முடிச்சுட்டு திருப்பி நான் சாயந்தரமே நான் வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பிட்டேன். அதனால் நீ உட்காந்து பேசக்கூட எங்களுக்கு நேரம் இல்லை, அந்தளவுக்கு ஓடிக்கிட்டே இருந்தோம் பரபரன்னு.
இதுதான் ரீசன். ரெண்டாவது இன்னொரு சர்ப்ரைஸ், அதுதான் 99%ன்னு சொன்னோம்ல, டேட் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணலை, அதுக்கான ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு. இன்னொன்று அதை விட பெரிய சர்ப்ரைஸ், அது கிடச்சிச்சுன்னா இவரே நம்மளை நான் சொன்னேன் இந்த மாதிரிங்க நம்மள எல்லாம் இல்லை, அது வந்து சொல்கிறோம். அதனால் இந்த இது நல்லபடியாக முடிஞ்சிருச்சுன்னா கடவுள் புண்ணியத்தில் கண்டிப்பாக உங்கள்கிட்ட அது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் வந்து ரிவீல் பண்ணிடுவேன். எல்லாத்தையும் எல்லா இதுவும் ரெடி பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட வந்து ரிவீல் பண்ணிடுவேன். டேட் இனிமேல் ஃபிக்ஸ் பண்ணல. அடுத்தடுத்து வேலைகளாக இருக்கனால தான் vlog போட முடியல. ஆயாவோட கண்டென்ட் ஏன் வரமாட்டேங்குதுன்னு கேட்குறாங்க. வருது, அப்பப்போ வந்துட்டு அப்பப்போ வருது, நம்மளுக்கு தெரியுது. வீடியோ சில பேர் அதான் கேட்குறாங்க, வீடியோ வரதே இல்லை எங்களுக்கு, வீடியோ போடுறது இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. போட்டுட்டு தான் இருக்கும், அது வந்து உங்களுக்கு அதிகமாக ஷோ ஆகாது. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வரும். நிறைய பேருக்கு நம்ம சேனல் வந்து ரெக்கமெண்ட் ஆக மாட்டேங்குது. எனக்கு தெரிஞ்சு நான் இந்த வருஷத்துக்குள்ள 1 மில்லியன் அடிக்கணும் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருந்தேன். நம்ம சேனல் க்ரோத்தை பார்த்தா சுத்தமாக ஒன்றுமே இல்லை. ஒரு வாரத்துக்கே 1000 2000 அந்த மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ் தான் வந்துட்டு இருக்காங்க. ரீசன் நம்ம vlog-ஏ சுத்தமாக போடுறதில்ல. எங்களுக்கு அடுத்து இந்த மேக்கப்பு, ஜுவல்ஸ் இதெல்லாம் சேல்ஸ் பண்ணியிருக்கோமா, சாரீ ட்ராப்பிங் ஒரு நாளைக்கு 5 6ன்னு வருதா, இதுலேயே நான் வந்து பார்த்துட்டு சுத்தமாக vlog போகிறதே விட்டுட்டு, ரெண்டாவது நம்ம அங்கிட்டு போகிறோம் இங்கிட்டு போகிறோம், நம்ம போட்டதே போடுற மாதிரி இருக்குது. எங்களுக்கே போர் அடிக்குது. நம்ம இங்கே வந்திருக்கோம், நம்ம அங்கே போயிட்டுருக்கோம், இப்போ நம்ம இது வாங்க போகிறோம் அது வாங்க போகிறோம், நம்மளுக்கே போட்டதே போட்ட மாதிரி இருக்கா, அதனால எனக்கே போர் அடிக்கிற மாதிரி இருக்குது vlog. ஏதாவது ஒன்று இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் தானே பார்ப்பாங்க. இப்போ நான் சேனலில் ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னா நம்மளோட வீடியோ பார்க்கணுன்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கணும். சும்மா இவங்க என்னடா போட்டதே போட்டுருக்கேன், நான் வந்துட்டேன், அவங்க தான் கால் பண்ணுறாங்க. அதனால் உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், போடுற எங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அதனால தான் vlog நம்ம வந்து போடுறதில்ல. ஆயாவோட கண்டென்ட் வந்து நான் சென்னை போயிருந்த போது 7 நாளுக்குரிய வீடியோவை ஒரே நாளில் உட்காந்து எடுத்து எடிட் பண்ணி, நேரம் கிடைக்கும் போது எடிட் பண்ணிக்குவேன். ஆனால் ஒரே நாளில் எல்லா வீடியோமே எடுத்து வச்சு நான் போட்டுட்டு தான் இருக்கேன். நீங்கள் ஏன் வரலன்னு சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. சொல்கிறாங்க என்ன ப்ராப்ளம் என்ன ஏதுன்னு தெரியல. யூடியூப்பில் கொஞ்சம் ப்ராப்ளமாக தான் இருக்குது, ஸ்ட்ரைக் இருக்குது, மானிட்டேஷன் இல்லை, அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது. அதனால நான் வந்து ஸ்ட்ரைக் இருக்கனால நம்ம எவ்வளோதான் வீடியோ போட்டாலும் வியூஸ் போகாது. இதனால நிறைய ப்ராப்ளம் நான் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதனால தான் வந்து vlog வந்து போடுறதில்ல. லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜான்னு கேட்டிருந்தீங்க, நான் சொல்லிட்டேன். அரேஞ்ச் மேரேஜ் சில சுச்சுவேஷன் காரணமாக ரொம்ப சிம்பிளாக வந்து முடிச்சாச்சு, லவ் மேரேஜ் கிடையாது. கண்டென்ட் வீடியோ ஏன் போடுறதில்லன்னு கேட்குறீங்க. கண்டென்ட் வீடியோ நாங்கள் வந்து போட்டுட்டு தான் இருக்கோம். நிறைய பேத்துக்கு நம்ம சேனலை வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, யூடியூபாக இருந்தாலும் சரி, இன்ஸ்டாகிராமாக இருந்தாலும் சரி. அப்புறம் இனிமேல் ரெகுலராக வீடியோஸ் கொடுக்கறதுக்கு பார்க்குறோம். 2 சர்ப்ரைஸ் இருக்குது. ஒன்று நாங்கள் வந்து கூடிய சீக்கிரமே ரிவீல் பண்ணிடுவேன். இன்னொன்று வந்து எங்களுக்கே தெரியல, கடவுள் கையில் இல்லை, அது எங்கள் கையில் இல்லை, அதுக்கப்புறம் உங்கள் கையில் தான் இருக்குது. கிடச்சிருச்சுன்னா உங்கள் கையில் இருக்குது. பார்க்கலாம் என்னன்னு. நீங்கள் கேட்டதுக்கு ஆன்சர் பண்ணியிருப்பேன் நான் வந்து நினைக்கிறேன். தயவு செய்து அன்னை பொண்டாட்டிக்கு அந்த அது எப்படி சொல்லுவாங்க, இவங்க இதில் வந்து ஓப்படியான்னு சொல்லுவாங்க, அன்னை பொண்டாட்டி தம்பி பொண்டாட்டி வந்து அந்த மாதிரி சொல்லுவாங்க. இந்த ஒரு ரீசனுக்காக தான் அவங்களுக்கு நான் வந்து மேக்கப் பண்ணல. நான் மற்றபடி மனசுக்குள்ளே எதுவும் வச்சுட்டு மேக்கப் போடக்கூடாதுன்னு இல்லை. அதில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அந்த வீடியோலேயே, ஷார்ட்ஸில் வந்து vlog போடுங்க, மேரேஜ் vlog போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. எனக்கு vlog எடுக்கிற மூடே இல்லை. ரெண்டாவது அவங்கள்ட்ட பர்மிஷன் கேட்கணும். இந்த வீடியோவுமே அவங்க கேட்பேன், மச்சான்ட்ட போய் கேட்பேன், இந்த மாதிரி வீடியோ போடவா அப்படின்னு கேட்பேன். அவங்க பர்மிஷன் கொடுத்தாங்கன்னா மட்டும்தான் நான் அந்த வீடியோ வந்து வரும். சப்போஸ் அவங்க பர்மிஷன் கொடுக்கல, வேண்டாம் அப்படின்ட்டாங்கன்னா இந்த vlogமே வராது. என்னங்க, இப்போ அவங்க கால் பண்ணிட்டாங்க, தேனிக்கு ஒரு விஷயமா போகிறோன்னு சொல்லியிருந்தால அவங்க கால் பண்ணிட்டாங்க. எங்களுக்குமே நேரம் ஆகிடுச்சு. வேறு எதுவும் உங்களுக்கு கொஸ்டின் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து என்ன மாதிரி வீடியோ போடணும் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொன்னீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog நம்ம இதோட முடிச்சுக்கலாமாங்க? இந்த vlog நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். பிடிச்சிருந்துச்சு. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதான் நாங்கள் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் நெக்ஸ்ட் ஒரு vlogல பார்க்கலாம். பாய்.